பேரறிஞர் அண்ணாவின் கொள்கை பாதையில் நமது தமிழ்நாடு அரசு மக்கள் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட திட்டம் இது. உங்களுடன் ஸ்டாலின் சாதி சான்று பெற, பட்டா மாற்றம் செய்ய, பென்ஷன் வாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற, மருத்துவ காப்பீடு அட்டை பெற, ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய, ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி ஒரே இடத்தில் அவர்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே சென்று அனைவருக்கும் சேவை என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். அப்படிதான் இந்த விளம்பரத்திலையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுக்க நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 13 துறைகள் 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 15 துறைகள் 46 சேவைகள் ஒரே இடத்தில் கூடி மக்களின் கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றி கொடுப்பார்கள். அடடா, செமையான திட்டம் இல்லையா? மக்களுக்கு பயனான ஒரு திட்டம் இது. கரெக்டா? அதுதான் உண்மையா இல்லை இது வெறும் விளம்பர ஸ்டண்டா? உண்மை நிலவரம் என்ன? வாங்க ஒரு முகாமுக்கு போய் ரவுண்ட் அடிச்சு பார்ப்போம். இந்த டயலாக் தான் நினைவில் வந்தது. மிக 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 விளம்பரப்படுத்தப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சென்று வந்த பின் இந்த திட்டம் நல்லதா இல்லையா? அவங்க மறுபடியும் வராங்க உங்களின் தேவைகளை நிறைவேற்றிட. உங்களுடன் ஸ்டாலின். முதல் பார்வைக்கு அப்பா என்ன ஒரு திட்டமிடல், என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு பிரமிக்க வைக்குது. முகாமுக்கு வரும் வழியின் முகப்பிலேயே முதல்வரின் கட் அவுட், வழியில் காத்திருந்து அனுப்பி வைக்கும் கழக ஊழியர்கள், முகாமின் முன்பக்கத்தில் போடப்பட்டிருக்கும் பெஞ்ச், எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு படிவம் எழுதி தர முதல்வரின் படம் போட்ட படிவங்களை கையில் வைத்துக் கொண்டு காத்திருக்கும் தன்னார்வல ஊழியர்கள், அலைமோதும் மக்கள் கூட்டம், தங்கள் பிரச்சனை தீர்ந்து விடாதா என்கிற எதிர்பார்ப்பு, எந்த துறை எங்கே இருக்கு என்று தேடி பிடிச்சு போய் வரிசையில் நின்றால் வருபவர்களின் விவரங்களை வாங்கி கணனியில் ஏற்றும் ஊழியர்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே அடடா, சாதித்து விட்டார் முதல்வர், மக்களுக்கு பயன் தரும் திட்டத்தை கொண்டு வந்து விட்டார் முதல்வர் அப்படின்னு தான் நினைக்க தோன்றும். அப்படிதான் எல்லோரும் நினைக்கணும். அதுதான் இந்த திட்டத்தோட நோக்கமே. நோக்கம் என்னவா இருந்தா என்னங்க, மக்களுக்கு நலனா என்று மட்டும் பார்ப்போம். சொல்ல போனால் மக்களுக்கு இது ஒரு வகையில் உதவிகரமான திட்டம் தான். எங்க போகணும், யாரை பார்க்கணும், என்ன ஆவணங்கள் கொடுக்கணும் என்று தெரியாமல் பல ஆண்டுகளாக அரசு துறை ஊழியர்களிடம் அல்லல் பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு நிச்சயம் இது ஒரு வகையில் நிவாரணமே. அப்கோர்ஸ் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வேண்டிய விஷயங்கள் செய்து கொடுக்கப்பட்டால். ஆனால் இதுவரை எவ்வளவு விண்ணப்பங்கள் வந்திருக்கு, எத்தனை கோரிக்கைகளை பரிசீலித்து செயல்படுத்தப்பட்டு இருக்குங்கிற விவரம் இல்லாததால் இந்த முகாம் உண்மையிலே வெற்றியா தோல்வியா என்று சொல்ல முடியாத நிலை. ஆனால் முகாமிற்குள் போய் மக்கள் படும் அவஸ்தை இருக்கே, அடடா, யாரிடம் போய் எதை கேட்டாலும் தெரியாதுங்க, அங்கே போய் கேளுங்க என்றே கை நீட்டுவார்கள். ஆண்டாண்டு காலமாக ஊறிப்போன அரசாங்க வேலை தந்த மிதப்பில் தான் வருபவர்களை கையாளுவார்கள் அங்கிருக்கும் ஊழியர்கள். நடக்குமா நடக்குமா என்ற கவலையோடு நிற்கும் மக்களிடம் அது இல்லை இது இல்லை என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிடும் அவலம். பல மணி நேரம் வரிசையில் சென்று ஊழியர்களிடம் சென்ற பின் இந்த வரிசை இல்லைங்க அந்த வரிசை என்றும் அனுப்பிவிடுவார்கள். கூட்ட நெரிசல், கத்தல்கள், கூப்பாடுகள், சண்டைகள் எல்லாத்தையும் தாங்கி நின்று விவரங்கள் பதிவு செய்தால் கூட நிவாரணம் கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்க கரெக்டா லஞ்ச் டைமுக்கு நாற்காலியை விட்டுட்டு போய்விடும் அவலம். மாற்று ஊழியர்கள் கூட இல்லை. ஆனால் பிரம்மாண்டமான திரையில் முதல்வரின் முகத்தை மட்டும் அடிக்கடி காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். விளம்பர படங்களை மட்டும் தவறாமல் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அது சரி, அரசு துறைகள் வருஷம் முழுக்க ஒழுங்கா வேலை செஞ்சா இப்படி முகாம்கள் போட வேண்டிய அவசியமேன்? உதாரணமா ஆதார் அட்டையில் மாற்றம் செய்யணும், அந்த தேவை 1-2 பேருக்கு தான் இருக்கும். அந்த துறைக்கு சென்று விரைவாக வேலை நடந்திருந்தால் எதுக்காக அவங்க இந்த முகாமில் வந்து மணிக்கணக்காக காத்து கடந்து பதிவு செய்யணும்? ஒரு நாள் முழுக்க எதுக்காக இந்த முகாமில் அழைப்பாயணும்? 30 லட்சம் விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக சொல்கிறது அரசு. எனில் இத்தனை லட்சம் பேர்களின் குறைகளை இத்தனை நாளாக நிறைவேற்றவில்லை இந்த அரசு என்பதை தானே இது காட்டுது. ஆக வருடம் முழுக்க துறைகளை ஒழுங்காக நிர்வகிக்காமல் ஒரே நாளில் முகாம் போட்டு சாதிக்க முடியும் என்று நினைப்பதை என்ன என்று சொல்லணும்? பட்டா பெயர் மாற்றம், ஆதார் அட்டை கரெக்ஷனுக்கெல்லாம் இப்படி முகாம் போடும் நிலைமை என்றால் என்னத்தை சொல்ல? இந்த நிலையில்தான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமிற்கு சென்று மக்கள் கொடுத்த மனுக்கள் வைகை ஆற்றில் மிதப்பது தெரிய வந்திருக்கு. ஆக மனுக்கள் போய் சேர வேண்டிய இடத்த கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு பாருங்க. இந்த திட்டம் மக்களுக்கு நல்லதா இல்லை வெத்து விளம்பரமா? நீங்களே முடிவு செஞ்சுக்குங்க. எது எப்படியோ அம்மா திட்டம் என்று அந்த கால அரசு நடத்திய நாடகத்தை இப்ப ஸ்டாலின் பேர்ல நடத்துது இந்த அரசு. அவ்வளவுதான்.